தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல அருணகிரிநாதருடைய வாழ்க்கை குறிப்புகளை பார்க்கலாம். அருணகிரிநாதர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திருவண்ணாமலையில் பிறந்தவர். இவருடைய தந்தை பெயர் திருவெங்கட்டார், தாயார் முத்தம்மை. அருணகிரிநாதர் பிறந்த சில நாட்களிலேயே அவருடைய தந்தை காலமாகிவிட்டார். இவருக்கு ஒரு மூத்த சகோதரி இருந்தாங்க. அவங்க தான் அருணகிரிநாதரை சிறு வயதிலிருந்து வளர்த்ததாக கருதப்படுகிறது. அருணகிரியார் இளமையிலேயே தமிழில் உள்ள இலக்கிய இலக்கணங்களை கற்று தேர்ந்திருந்தார். உரிய வயதில் அருணகிரியாருக்கு திருமணமும் நடந்தது. அருணகிரியாருக்கு திருமணமாகி குழந்தைகள் இருந்தாலும் விதிவசத்தால தீய பழக்கங்களின் பால் ஈர்க்கப்பட்டார். அதாவது சிற்றின்ப சேற்றில் மூழ்கியதாக அறியப்படுகிறது. எந்நேரமும் சிற்றின்பத்தில் மூழ்கி திளைத்தமையின் காரணமாக தன்னுடைய செல்வம் முழுவதையும் இழந்தார். தகாத உறவால் அவர் குணப்படுத்த முடியாத நோயினால் பாதிக்கவும் பட்டிருக்கார். உற்றார் உறவினர் என பலரும் இவரை பார்த்து ஏளனமாக சிரித்ததுண்டு. இந்த நிலையிலும் அவருக்கு பெண்ணின் நன்மை தேவைப்பட்டதால் இவரது சகோதரி தம்மை பெண்ணாருமாறு கோபத்துடன் கடிந்து கொள்கிறார். தன்னுடைய தீய செயல்களால் ஏற்பட்ட விளைவு தன் குடும்பத்தையே உருகுலைத்து விட்டதை எண்ணி வெட்கப்பட்டு வீட்டை விட்டு வெளியேறி கால் போன போக்கில் செல்கின்றார் அருணகிரியார். அப்பொழுது ஒரு பெரியவர் அருணகிரியாரை சந்தித்து அவரிடம் குன்றுதோறாடும் குமரக்கடவுள் பற்றி சொல்லி சரவண பவ என்னும் சொல்லின் தத்துவத்தையும் விளக்கி குமரனை போற்றி பெருவாழ்வு வாழ சொல்லி ஆசிர்வாதம் செய்கின்றார். குழப்பத்திலும் கவலையிலும் செய்வதறியாது தவிர்த்த அருணகிரியார் இறுதியாக ஒரு முடிவுக்கு வருகிறார். திருவண்ணாமலை கோபுரத்தின் மேலே ஏறி அதிலிருந்து கீழே குதித்து தன் உயிரை விட முற்பட்டார். அருணகிரியார் கீழே குதித்த பொழுது இரு கரங்கள் அவரை தாங்கி அருணகிரி நில் என்று யாரோ சொல்வதை கேட்கின்றார். திகைத்த அருணகிரி தம்மை காப்பாற்றியது யார் என பார்க்கும் பொழுது முருகப்பெருமான் தன் கோலத்தை காட்டி அருளினார். முருகப்பெருமான் அவரை அருணகிரிநாதரே என அழைத்து தம் வேளால் அவருடைய நாவில் சரவண பவ எனும் 6 எழுத்து மந்திரத்தை பொறித்து யோக மார்க்கங்களும் மெய்ஞானமும் அவருக்கு கைவரும்படியாக அருள்கின்றார். சித்தம் கலங்கிய நிலையில் இருந்த அருணகிரியாரின் சித்தம் தெளிந்தது. மேலும் முருகப்பெருமான் அருணகிரியாரின் தொழுநோயையும் குணப்படுத்துகிறார். அத்துடன் இல்லாது முருகப்பெருமான் அருணகிரியாருக்கு சீர்திருத்தம் மற்றும் பக்தியின் பாதையை அவருக்கு காட்டினார். மனித குலத்தின் நலனுக்காக பக்தி பாடல்களை உருவாக்க முத்தை தரு பக்தி திருநகை என பாடலின் முதல் அடியை எடுத்து கொடுத்துவிட்டு மறைகின்றார் முருகர். இன்றளவும் அருணகிரிநாதரை முருகப்பெருமான் காப்பாற்றிய இடத்தில் முருகனுக்கு ஒரு கோயில் உள்ளது. அது கோபுரத்து இளையனார் கோயில் என்று அழைக்கப்படுகிறது. அருணகிரியார் எழுதிய திருப்புகழ் தேவாரத்திற்கு இணையாகவும் கந்தர் அலங்காரம் திருவாசகத்திற்கு இணையாகவும் கந்தர் அனுபூதி திருமந்திரத்திற்கு இணையாகவும் முருக பக்தர்களால் போற்றப்படுகிறது. 1964ஆம் ஆண்டு அருணகிரிநாதர் என்கின்ற தமிழ் படம் அருணகிரியாரின் வாழ்க்கை வரலாற்றை பின்பற்றி வெளியானது. அருணகிரிநாதருடைய நூட்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். கந்தர் அந்தாதி, கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, திருப்புகழ், திருவகுப்பு, சேவல் விருத்தம், மயில் விருத்தம், வேல் விருத்தம். அருணகிரிநாதர் தென்னிந்தியா முழுவதிலும் கோயில்களுக்கு சென்று 16,000 பாடல்களை இயற்றியுள்ளார்.
அவற்றுள் சுமார் 2000 பாடல்கள் மட்டுமே இன்று வரை பாடப்படுகிறது. இவருடைய பாடல்கள் நல்லொழுக்கம் மற்றும் நீதியுள்ள வாழ்க்கையை பெறுவதற்கான வழிகளை காட்டுகிறது. அருணகிரியார் தனது இறுதி காலத்தை திருவண்ணாமலையில் தியானத்திலும் தவத்திலும் கழித்தார். நாளடைவில் இறைவனோடு இரண்டுற கலந்ததாக கூறப்படுகிறது. அவர் உடலை திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலின் மேல் பிரகாரத்தில் அடக்கம் செய்து அவருக்கு ஒரு சிறிய கோயிலையும் அமைத்துள்ளார். தினசரி பூஜை செய்வதற்கு ஏற்பாடுகளும் செய்தார். அருணகிரியாரின் சமாதியை கோயிலில் இன்றளவும் நாம் காணலாம். அருணகிரிநாதர் போற்றத்தக்க இறைஞானம் நிறைந்த வாழ்க்கையை வாழ்ந்தவர். மனித சக்திக்கு அப்பாற்பட்ட அற்புத செயல்களை நிகழ்த்தி காட்டியவர். மக்களை சம்சார வாழ்க்கை என்னும் மாயையிலிருந்து விடுவித்தவர். இன்னைக்கு இந்த வீடியோல திருப்புகழை பாடிய அருணகிரிநாதருடைய வாழ்க்கை வரலாறை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என்னுடைய தமிழ் டீ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் வேற ஒரு தலைப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.